இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே நீங்கள் இருவரும் முதல் தம்பதிகளாக ஆலயத்திற்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டீர்கள். ஆகினால் சத்திய மார்க்கையும் குறைவிடாமல் நலமோடு இருக்க மாற்றிருந்தோம். ஐயா, இன்னும் எங்கள் இருவருக்கு திருமணமே நடக்கவில்லை. உங்கள் இருவருக்கும் திருமணமே நடக்கவில்லையா? இல்லை ஐயா. சரி, எப்போது இந்த படவேடு சேத்திரத்தில் வந்து இந்த ரேணுகாம்பாள் அம்மனை மனதார வணங்கினோம். உங்களுக்கு விரைவிலே திருமணம் நல்ல முறையில் நடக்கும். ஆனால் ஒன்று, நாங்களும் எத்தனையோ ஆலயங்கள் சென்றிருக்கின்றோம். அங்கெல்லாம் அந்த அம்மனுடைய முழு உருவ சிலையை தான் பார்த்திருக்கின்றோம். இங்க பார்த்தால் திறமட்டம் தெரிகின்றது, ஆனால் உடலானது மண்ணிலே புதர்ந்திருக்கின்றது. அதுதான் அதிசயமாக இருக்கின்றது. எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ அம்மனை வழிபட்டிருக்கிறேன். ஆனால் அத்தனை ஆலயங்களிலும் அம்மனுடைய முழு உருவத்திலேயே பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் உடலெல்லாம் மண்ணிலே புதைபட செய்து சிரமட்டம் காணப்படுகிறது. சிரமட்டும் மக்களுக்கு காய்ச்சலிக்கிறது. நானும் என்ன கேட்கிறீர்களா? இந்த அம்மனுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள் ஏராளம். அந்த கதையை உங்களுக்காகவே சொல்ல நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கதையை சொல்ல சமயத்தில் உன் உறக்கமின்றி உறங்காமல் கேட்டு வந்தால் அப்படி வாழ்வில் நல்லதே நடக்கும். இந்த அம்மனுடைய வாழ்க்கையில நடந்த கதைகள் ஏராளம் தெரியுமா? என்ன? இந்த அம்மன் யார் தெரியுமா? இந்த அம்மன் ஒரு நாட்டு இளவரசி. உண்மைதான். விதர்ப்பபுரி நாடு என்று ஒரு நாடு, நாட்டு மன்னனுடைய மகள். இந்த அம்மன் பிறந்தது வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுக்கு ருதுபான வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுக்கு திருமணம் நடந்தது வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தன. அந்த 4 பிள்ளைகள் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆனால் இந்த அம்மனுடைய சிறவேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்டது. அப்படி உடல் வேறு சிறவேறாக துண்டிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுடைய சிறவேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்டது என்று உரைக்கிறேன். எப்படி தெரியுமா? எப்படி? விதர்ப்பபுரி நாடு ஓர் நாடு. அந்நாட்டை ஆண்டு வந்தவர் ரைவத மன்னர். அவருடைய வாழ்க்கையில்